ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மைன்கிராஃப்டாக பார்க்க போகிறேன். இது வந்து நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருங்க. இது வந்து சூப்பரியான ஒரு கேம். நீங்கள் அனுப்பி வேணும்தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒன்றை மட்டும் பண்ணிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அது சுட்டி இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு இதொன்று பண்ண போகிறோம். கேமிங் உண்டு. அது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஈத்தாங்கட வீடு பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா கைஸ்? இப்போ வந்து நாங்கள் கதவை மூடிட்டு எல்லாம் பேசுவோமா? இப்போ நாங்கள் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது வெட்டினாத்தான் இன்னும் வீடு கட்ட முடியும். நான் கேம் ஒன்று பண்ணேலும் அப்போ தான் ஒரு வீடே கட்டி காட்ட முடியும். அதுதான் நல்ல மரமெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஜாம்பி கீம்பி ஏதாச்சும் வந்துட்டேன்டா இதாகிது கைஸ். க்ரீன் கலரில் விளங்குது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு பேசிடலாம். கைஸ் என்ன கைஸ் இப்படி என்ன கைஸ் குழிக்குள்ளே விழுந்துட்டோம். அப்படா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்படியும். சரி கைஸ், நாங்கள் என்ன வேணும்னா எனக்கு இது வேணும். என்னது? அந்த மரம் வெட்டினா இதெல்லாம் வேணும். எங்கட இருக்குது? கடிச்சிட்டு கைஸ் ஈத்தாங்க கைஸ். வந்து நிறைய எடுக்கணும் வீடு கட்ட. கட்டி முடிஞ்சதுக்கு போகிறோம். நாங்கள் அப்படியே மேலே போகலாம். எங்களோட வீடுக்கு நாங்கள் மேலே கெட்டலாம். இப்போ கெட்டலாம் கைஸ். நான் படிச்சுட்டு கெட்டா இன்றைக்கி செய்கிறேன். இப்போ டக்குன்னு செஞ்சால் தான் ஸ்பைடர் வராமல் பார்த்துக்கணும். இந்த கேமில் ஸ்பைடர்லாம் அமைக்குது. ராவாயினா கதை முடிஞ்சு. ஐத்தான் கைஸ், நான் பத்திரமைக்கிறேன். சரி கைஸ், நீங்களும் பத்திரமா நீங்கள் மைன்கிராஃப்ட் அனுப்பிண்டா பத்திரமா அவங்களோட வீஃப்ஸை பார்த்துக்கோங்க. சரி கைஸ், அந்த மனுஷனை பார்த்துக்கோங்க. இல்லாட்டி அவங்களோட கதை முடிஞ்சு. நீங்கள் வந்து கடை திறந்துறே ஆதிங்க கைஸ். திறந்து அவங்களோட கதை முடிஞ்சு. ஏன் தெரியுமா? நான் பத்திரமைக்க சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஜாம்பி அப்படி இருக்கும். அதனாலும் விளங்குதா? அது வந்து பத்திரமா பார்த்துக்கொள்ளும். அதனால் இப்படி கீழே கொஞ்சம் இப்படி பண்ணிக்கொள்ளும். அது எங்களுக்கு பத்திரமா பார்த்துக்கொள்ளும். அதனால் நீங்கள் இந்த கேம் அனுப்பி பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த கேம் பிடிச்சே இருக்கும் கைஸ். பார்த்துக்குவோம். பார்த்தீங்க கைஸ், இப்படி செய்கிறதே நாங்கள். எப்படி கேம் போட்டு எடுக்குது இங்கே பாருங்க கைஸ். என்னோட ஹார்ட் குறையுது. சுருக்கு தின்றுணும், இல்லாட்டி நாங்கள் செத்து பெற்றுருவோம். சாப்பிடு 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 சாப்பிடு. நல்ல ஹார்ட் கூடு. பார்த்தீங்க தானே கைஸ்? பார்த்தீங்க தானே? இப்படி கூடும் கைஸ். எங்களுக்கு மரம் தேவைப்படும் சில நேரத்துக்கு வீடு கட்ட. பார்த்தீங்க தானே கைஸ்? எல்லா மரத்தையும் உடைச்சிட்டேன். லாஸ்ட் மரம் நிறைய தைக்குது கொஞ்சோண்டு. எல்லா மரத்தையும் உடைச்சிட்டேன். நான் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லிக்கிறேன். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறது? அதனால தான் கைஸ் சொல்கிறேன். பார்த்து பண்ணிக்கோங்க. சளி கைஸ், அதனால தான் இப்படி இருமிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட ஆடு கைஸ், நான் ஆடு ஃபார்ம் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ்? ஆடு போகுது இதை விட்டு கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? பரவாயில்ல கைஸ், எங்களுக்கு தானே நிறைய இருக்குது. இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கைஸ் கொடுத்துடும். சாப்பாடு கொடுத்தா லேட்டாகிட்டு விடும். அப்படி இல்லை கைஸ், எப்படி தெரியும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆடு வெள்ளை ஒரு கூட்டுக்குள் போட்டு அடிக்கணும். அழைச்சிட்டு என்ன செய்யணும்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்தா முட்டை விடும். முட்டை எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து பேர்த்து முட்டை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துடும். ஏன் தெரியுமா கைஸ்? நாங்கள் வந்து திறந்து கொண்டே இருந்தால் ஆடு வெளியே பேர்த்துடும். எங்களுக்கு ஆடே இல்லை. அது சொல்லிட்டு கைஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடை பாட்டு கொள்ளணும். பார்த்தீங்கன்னா கைஸ், ராவாயிட்டு நாங்கள் இந்த வீடு கெட்டி முடிஞ்சதுக்கு கைஸ் போகணும். பிள்ளையாக போட்டோம் கைஸ்.
ஆடு பிரச்சனையில் ஆடு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இருமல் கைஸ் தெரியுமா, ரொம்ப நாளாக காய்ச்சல், அதனால தான் வந்து கொஞ்ச நாள் காய்ச்சல் சுட்டுது கைஸ். சொல்கிறேன், மழை சீசன் பரப்போடல ஆயிட்டா, அதனால பத்திரமா எனக்கு காய்ச்சல் வராமல் வீடியோ போடாமல் பெற்றுரும். அதனால நீங்கள் வீடியோ போடுற ஆளாக இருந்தால் நீங்கள் பத்திரமா இருந்து கொள்ளணும். இல்லாட்டி வீடியோ போட்டு ஆளாக ஈக்க மாட்டீங்க. ஏன்னு தெரியுமா, சளி பிடிச்சிக்கிட்டு எப்படி பார்க்குறேன், எப்படி செய்கிறேன் வீடியோ, அதனால தான் பத்திரமைக்க சொல்கிறேன் காய்ஸ். பிள்ளை வைக்குது காய்ஸ், அதனால தான் வீடு உடச்சி ஒரு வீடு பண்ணலாம் இருக்கிறேன். அது லேசி காய்ஸ் வீடு பண்ண. ராவாயிடுச்சு இன்னும் படுக்க வைக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். வீடு கட்டி முடியறதுக்கு ஒன்று வரமிக்கிறதுக்கு பசந்தான வீடு ஒன்று வேணும். பசந்தானே, அதனால நீ பத்திரமே இந்த மனுஷனை பார்த்துக்கோங்க. அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிடலும் எல்லாம் பண்ணிடலும். அதனால நீங்கள் கொஞ்சம் பத்திரமாவே பார்த்துக்கோங்க இந்த மனுஷனை. சரி காய்ஸ், ஜோம்பிகெல்லாம் அவனை அட்டாக் பண்ணும். அதனால நீ அட்டாக் பண்ண பத்திரமா பார்த்துக்கணும் காய்ஸ். ஜாம்பிஸ் எல்லாருமே கடிச்சு தின்றுவான் அந்த மனுஷனை. ஐ சுட்டி காய்ஸ் என்ன நானும் கொஞ்சம் வெறுப்பேற்றுறாரு வீடியோ போடுற டைமில். குத்துவனை நான் அவன். சரி காய்ஸ், வீடே செய்வோம். பேச்சு மிச்சமாக்காம என்னோட வாய்ஸை ஃபஸ்ட்டுக்கு போட்டுடும். ஃபஸ்ட்டுக்கு காய்ஸ் இப்போ நாங்கள் இன்னும் நல்லா எடுக்கணும். அப்போ தான் உங்களோட லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்துக்கும். இப்படி வச்சுக்கோங்க காய்ஸ், இல்லாட்டி அவ்வளோதான் காய்ஸ். அதனால காய்ஸ் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க காய்ஸ், சரியா? அதனால கொஞ்சம் பத்திரமா இந்த மனுஷன் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டுக்கு வீடு கட்டுவோம், இந்த ஃபுல்லாத்தையும் உடைச்சிக்கலாம். உடைச்சிக்கோ. அச்சோ, கீழே விழுந்துட்டுப்போ, திரும்பி கீழேருந்து பண்ணலாம். உடைச்சா கைஸ் வீடு ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும் கைஸ். அதனால் இப்போ நாங்கள் சுருக்க செஞ்சு முடிஞ்சுட்டு இந்த வீடை நாங்கள் படுத்துறேன். அதனால் கைஸ் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சிடலாம், அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பத்திரப்படலாம். இந்த வீடு ஜாயாக்குதா, என் வீடு ஜாயாக்குது. ஏன் தெரியுமா இந்த வீடு ஜாயாக்குது? நான் பெருசாக ரோடு கட்டலாமாண்டி அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் வீட்டை. அதனால காய்ஸ் பசங்க செஞ்சு முடிஞ்சிடணும். இப்படி செட் பண்ணணும் காய்ஸ், அப்போ தான் காய்ஸ் வீடே செட் பண்ண முடியும். சுற்றி காய்ஸ் அந்த வீடே முடிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு முடியணுமே. சளி காய்ஸ், மூக்கு சளியும் தான். என்னோட நோஸ் பிளாக்குன்னு என்னன்னு தெரியுமா? நான் மூக்கு அடைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன், நோஸ் பிளாக். சரியா காய்ஸ், இப்போ நாங்கள் படுக்கலான்னு இருக்கிறேன், படுக்க முடியல. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஜன்னல் செய்வோமே. பார்த்தீங்களா, எந்த சைடுக்கு மாடி வேணுமோ அந்த சைடுக்கு மாடி பண்ணி வைக்கலாம். இப்போ நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டா தானே அதுக்கு ராவின மாடி வைக்காது. அதனால தான் கைஸ் சொல்கிறேன், பத்திரமா செஞ்சுக்கணும். இப்போ நான் கீழே போய்த்து இது பண்ணிடலாம். கிளாஸை மேலே போய்ட்டு வைக்கணும். என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். படுக்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லி மேலே போய்த்து என்ன பண்ணுறோம். என்னடா கைஸ், எங்கே வைக்கிறது?
ஃபைன் கைஸ் ஃபைனலி இந்த வீடு கட்டி முடிஞ்சாச்சு கைஸ். இன்னொரு வீடு கட்டணும். அதுக்கு மரம் தேவைப்படுது. எங்கே தான் இருக்குதோ. வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இஷ்டியோல்.